ஹாய் எல்லோரும் என்ன பண்ணுறீங்க, எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா பிளாக் டீ, நல்ல செரிமானம் ஆகக்கூடிய பிளாக் டீ. பார்த்திங்களா, தண்ணி கொதிக்குதா? நான் இந்த டம்ளரில் ஒரு 6 டம்ளர் ஊற்றிருக்கேன், ஒரு 6 பேத்துக்கு. அப்புறம் பார்த்திங்களா டீ தூள் என்னடா இதில் இருக்குதுன்னு பார்க்காதீங்க. நான் இந்த 5 ரூபா பாக்கெட் தான், அதை இதில் கொட்டி வச்சுருக்கேன். இப்போ தண்ணி கொதிக்கிறதுல இந்த 5 ரூபா டீ தூளை போட்டுருவோம். நெக்ஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா புதினா இஞ்சி, தெரியுதா? இஞ்சி தட்டி வச்சுருக்கேன். புதினா ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா. கொதிக்குதா தள்ளன்னு? இது செரிமானம் வரக்கூடிய ஒரு டீ, செரிமானம் ஆகக்கூடிய ஒரு டீ. சில பேர் தண்ணியிலே டீ தூள் போட்டுருவாங்க, நான் அப்படி போட மாட்டேன். தண்ணி கொதிக்கவும் இஞ்சியை ரொம்ப தட்டுனா காட்டம் இறங்கிடும், அதனால் லைட்டாக தட்டி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் புதினா, இதில் வேணும்னா ஃப்ளேவருக்கு நாட்டு சர்க்கரை, கொத்தமல்லி இதெல்லாம் போட்டுக்குவாங்க. நான் இன்றைக்கி சுகர் தான் போட போகிறேன். இப்போ நல்லா கொதிக்கட்டும், அந்த எசன்ஸ்லாம் இறங்கணும். ஒரு 5 நிமிஷம் ஆகணும். பாருங்கள், நல்லா கொதித்து கொஞ்சம் வத்திருச்சு, அந்த எசன்ஸ்லாம் இறங்கிருச்சு. இந்த நேரத்தில் நாட்டு சர்க்கரை ஒரு 2 ஸ்பூன் 2.5 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன். இந்த அளவுக்கு வந்தால் போதும். பாருங்கள், இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போது பார்த்தீங்கன்னா சூப்பரான இஞ்சி புதினா டீ ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? நாட்டு சக்கரை போட்டு நான் இப்படி தான் போடுவேன். என்ன கருப்பு கலரில் இருக்குதுன்னு சொல்லாதீங்க, இது நாட்டு சக்கரை போட்டால் இந்த கலரில் ஆயிரும். ஓகே பாய். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.